வணக்கம் நண்பர்களே, நான் சிவா கோவையிலிருந்து. ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இப்போ பதிவு பண்ண போகிறேன். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கடந்த 4/2/2025 அன்று ஒரு லெட்டர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு. பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு. குறிப்பிட்ட யானையை நீங்கள் பிடிச்சி அதை ரீலொகேட் பண்ணுங்கள். இது மேலோட்டமாக பார்த்தா சாதாரணமாக தெரியும், ஆனால் இது மிக தீவிரமான ஒரு சூழலியல் பிரச்சனைக்கு வெடிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நாங்கள் ஏற்கனவே திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லிட்டே கனிம வள கொள்ளை இந்த வனத்தை ஒட்டிய பகுதியில் நடப்பதால் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி நீங்கள் இந்த மாதிரி கனிம வளங்களை சட்டவிரோதமாக வெட்டி எடுக்க அனுமதித்ததோட விளைவு என்னென்னா, மலையிலிருந்து மண் சரிவு ஏற்பட்டு அடிவார பகுதிகளில் நீர் ஈரத்தன்மையற்று அங்கே வெஜிடேஷன் கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக வைல்டு அனிமல்ஸ் காட்டை விட்டு வெளியே ஊருக்குள்ளே அது கான்ஃப்ளிக்டாக மாறுது. மனித விலங்கு மோதல் அப்படிங்கிறத விட மனிதர்கள் அந்த வனவிலங்குகள் வசித்து நடமாடக்கூடிய பகுதியை போய் தொந்தரவு செய்த காரணத்தினால், பெரிய இன்ஸ்டிடியூஷன் கட்டின காரணத்தினால், இந்த மாதிரி இடைவிடாமல் 30 அடி 40 அடின்னு பெரிய குழி தோண்டின காரணத்தால் அதனால் கடந்து போக முடியாமலும், அதற்கு தேவைப்படுகின்ற அந்த உணவு பஞ்சம் வருகின்ற சூழல் ஏற்படும் போது அது காட்டை விட்டு வெளியே வருது. இதை கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே நாங்கள் திரும்ப வலியுறுத்திட்டே வந்தோம். இதில் மிக முக்கியமாக இப்போ ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. கிராம நிர்வாக அலுவலர்கள், குறிப்பாக அந்த பேரூர் வட்டம், பெரியநாயக்கம்பாளையம் உள்ளிட்ட இந்த பகுதிகளைச் சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் 19 கிராம நிர்வாக அலுவலர்கள் ஒரே நாளில் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. வேறு ஏரியாவுக்கு, தாலுக்காக்களுக்கு இல்லாமல் வேறு ஏரியாவுக்கே மாற்றிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய நடவடிக்கையை சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், புதுக்கோட்டையில் சமூக ஆர்வலர் ஜகபரி அலி அவர்கள் கனிமவள கொள்ளையர்களால் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்குக்காக என் மீதியும் ஒரு கொலைவெறி தாக்குதல் நடந்தது. இதெல்லாம் இந்த கனிமவள கொள்ளையர்கள் செய்கிறாங்க அப்படின்னா, அவன் எங்கேருந்தோ வானத்திலேருந்து குதிச்சிடல, இதே ஊரில் இருக்கிறவன் தான், இதே ஏரியாவில் சுற்றிட்டு இருக்கிறவன் தான். அப்போ இந்த அரசியல் ஆதாயத்திற்காக, அரசியல் வருமானத்திற்காக இது போன்ற கனிமவள கொள்ளையர்களை வளர்த்தெடுக்கும் போது அவர்கள் சூழலை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை. இது ஏற்கனவே அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோட ரிப்போர்ட்டில் சொன்னாங்க, கொஞ்சம் கூட இந்த ஏரியா நாசமாக போயிருன்ற அந்த உணர்வே இல்லாத அளவுக்கு மண்ணை வெட்டி எடுத்திருக்காங்க. அப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட உத்தரவு ஆக்சுவலாக ஒரு பெரிய பிரச்சனையோட ஒரு சிறு துவக்கப்புள்ளி. 2012 இங்கே இருந்த மாவட்ட வன அலுவலர் அன்றைக்கு மாவட்ட ஆட்சியருக்கு லெட்டர் எழுதிடுறாரு. இங்கே யானை மனித மோதல் கட்டுப்படுத்த முடியாத சூழலுக்கு கூடி சீக்கிரம் வந்துடும், நாம் நடவடிக்கை எடுக்கணுங்கிறாரு. 2014 மறுபடியும் அப்போ இருக்கக்கூடிய மாவட்ட வன அலுவலர்கள் மறுபடியும் இந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு கடிதம் எழுதுகிறாங்க. ஸோ அப்போ யாருமே கண்டுக்கல. இந்த 10 ஆண்டுகளில் மிக மோசமாக கனிமவள கொள்ளை ஒரு பக்கம், இந்த பெரிய இன்ஸ்டிடியூஷன் ஒரு பக்கம் கட்டினதோட விளைவு என்னென்னா, இன்றைக்கி ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்துடும். அதனால் நீங்கள் விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க, நீங்கள் இந்த யானையை பிடிங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் தமிழ்நாடுக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. இதை சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விஷயம் இல்லை அப்படிங்கிறத சூழலியல் ஆர்வலர்களும் சரி, ஆட்சியாளரும் சரி மிக கவனமாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு மாவட்டத்தில் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைக்கு அனிமல்ஸ் காரணமாக ஆகுது, அதுவுமே ஸ்பெஷலி வைல்டு அனிமல்ஸ் காரணமாக ஆகுதுங்கிறது அங்கே ஒரு மிகப்பெரிய மனித விலங்கு மோதல் நடப்பதற்கும் அடுத்தடுத்த பிரச்சனைகள் உருவாவதற்கும் காரணமாக இருக்குது அப்படிங்கிறதான் ஒரு எச்சரிக்கை மணி. கனிமவள கொள்ளையர்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்ற அதே பட்சத்தில் இந்த சூழலை பாதுகாக்க உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நாங்கள் இங்கே வலியுறுத்திக்கிறோம்.